ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் கிச்சன். இன்றைக்கி இன்சைட் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான கேரட் தோசை அண்ட் சவ் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்துருக்கேங்க. தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தோசை மாவு வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணல. ஏற்கனவே நம்ம தோசை மாவில் வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கல் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ மாவை வந்து நம்ம எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் எது விருப்பமோ நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ கரண்டியை வச்சு மாவு அங்கங்கே திட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ தோசை வந்து வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்ட பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சவ் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. நான் மீடியம் சைஸ் வந்து சவ் காய் எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் சீவிட்டு அதுக்குள்ளே வந்து சீடு இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இதை இப்போ ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையணுங்கிறதில்ல, ஓரளவு வெந்ததுன்னா போதும். இப்போ இதை வந்து ஆறட்டுங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து பீனட் ஆயில் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஆயிலில் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இதோட பூண்டு வந்து ஒரு சின்னதாக 4 பல்லு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கேங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் வந்து 10 to 15 எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம ஆயிலில் வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இதை ஆயிலில் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினதும் இதில் தேங்காய் துருவல் வந்து இந்த கப்பில் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற சவ் காயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வதக்கணும் இல்லைங்க, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இதை எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்தது சட்னி தாளிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இதில் ஆயில் சூடானதும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க. போட்டு லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வரமிளகாய் வந்து ஒரு வரமிளகாயை 2 கிள்ளி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து இதை தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான சவ் சட்னி கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.